வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ நம்மளுடைய சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற வீடியோ மாசி பெரியண்ணசாமி கோவில், அதாவது கொல்லிமலை அடிவாரத்தில் உள்ள மாசி பெரியண்ணசாமி கோவிலை தான் பார்க்க போறோம். இந்த கொல்லிமலையை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மாசி பெரியண்ணசாமி கோவில்கள் இருக்கு. இந்த கொல்லிமலையானது 3 மாவட்டங்களோட இணைஞ்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா திருச்சி, நாமக்கல், சேலம், இந்த 3 மாவட்டங்களோடையும் இந்த கொல்லிமலை இணைஞ்சிருக்கு. இந்த மாவட்டங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மாசி பெரியண்ணசாமி கோவில்கள் இருக்கு. இருந்தும் கூட இந்த திருச்சி மாவட்டம், துறையூர் வட்டம், புளியஞ்சோலை அருகாமையில் உள்ள இந்த மாசி பெரியண்ணசாமி கோவில் தான் மூலக்கோவில் அப்படின்னு சொல்றாங்க. கோவிலோட வரலாறை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஓகேங்க, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நாம இந்த கோவிலோட வரலாறு, அதாவது மாசி பெரியண்ணசாமி கோவிலோட வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோவில் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிறதா அந்த கோவிலோட என்ட்ரன்ஸு. இது போகும்பொழுதே பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் வந்து அருள் புரிகிறாரு. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா மாசி பெரியண்ணசாமியும் அவங்களுடைய தங்கை காமாட்சியும் இங்கே வந்து சன்னதி தனித்தனியாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இந்த தெய்வங்களுக்கான காவல் தெய்வங்களும் இந்த இடத்துல இருக்குது. இப்போ நாம் இந்த கோவிலோட வரலாறை பார்க்கலாங்க. இந்த கோவிலோட வரலாறு என்னன்னா, வடநாட்டில் இருந்து வந்தவர் தான் மாசி பெரியண்ணனும். அவர் வரும்பொழுது தன்னுடைய தங்கை காமாட்சியை கூடவே அழைத்து வந்ததாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுது. வந்தவர் திருச்சி மாவட்டம், துறையூர் வட்டம், வரிசிட்டி பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வரிசிட்டி அப்படிங்கிறவர்கிட்ட தன்னுடைய தங்கையை இருக்கும்படி சொல்லிட்டு அவர் கொல்லிமலை வரைக்கும் போயிட்டு வரதா சொல்லி கிளம்புறாரு. கொல்லிமலை போகிறாரு. அங்கே 9 குன்றுகள் இருக்குது. அதில் ஒவ்வொரு குன்றுகளையும் பார்த்தீங்கன்னா காலை வச்சு பார்க்கும் பொழுது அந்த குன்று ஆடுது. கடைசியாக ஒரு குன்றில் வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்டம் இல்லை, அது ஒரே பாறையாக இருந்தனால அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலான்னு அங்கே படுத்து உறங்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்கள் அங்கேயே உறங்குனதா சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. மாசி பெரியண்ணன் அங்கே ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது இங்கே வரிசிட்டி பார்த்தீங்கன்னா மாசி பெரியனோட தங்கையை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறதா ஒரு செய்தி. அதாவது பார்த்தீங்கன்னா களை வெட்ட சொல்லியும் களை பறிக்க சொல்லியும் வரிசிட்டி காமாட்சியை வந்து ரொம்ப தொல்லை பண்ணியிருக்கான். இதில் இந்த தொல்லைகளை தாங்க முடியாமல் காமாட்சி அண்ணனை பார்க்கறதுக்கு புளியஞ்சோலை வராங்க. புளியஞ்சோலையெல்லாம் சுற்றி பார்க்கும் பொழுது அங்கே அண்ணனை காணா. சரி, மலை மேலே ஏறலாம் அப்படின்ட்டு மலை மேலே ஏறுறாங்க. ஒரு வழியா காமாட்சி அம்மன் பார்த்தீங்கன்னா மாசி பெரியண்ணசாமியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதன் பிறகு அண்ணனை எழுப்புறாங்க, ஏந்திரிக்கவே இல்லை. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்க மாட்டு மந்தைகளை அண்ணன் பக்கம் திருப்பி விடுறாங்க. அண்ணனுக்கு முழிப்பு வருது. ஏந்திரிச்சு என்னம்மா இங்கேன்னு கேட்குறாங்க. அதுக்கு காமாட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, வரிசிட்டி என்னை ரொம்ப தொல்லை பண்ணுறான், என்னை களை பறிக்க சொல்லி களை வெட்ட சொல்லி கையெல்லாம் புண்ணாயிருச்சு, என்னால் தாங்க முடியல, நான் உங்கள் கூட இருந்துக்கிறேன்னு சொல்லி காமாட்சி மலை மேலே வர மாசி பெரியண்ணன் உடனே தடுக்கிறாரு. தடுத்த பிறகு காமாட்சி, நீ முதல்ல வீட்டுக்கு போய் டால் போட்டு நல்லா படுத்து தூங்கு, யார் கதவு தட்டினாலும் திறக்காத, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, அதே போல் காமாட்சி வந்து வீட்டில் டால் போட்டு படுத்து தூங்க கதவு தட்ட காமாட்சி திறக்கவே இல்லை. ஒரு சமயத்தில் வரிசிட்டி பார்த்தீங்கன்னா காலால் கதவு உதைக்கும் போது கதவு உடஞ்சி விழுந்துருச்சு. இதை பார்த்த மாசி பெரியண்ணசாமி என்ன பண்ணாரு, தன்னுடைய வேலால் வரிசிட்டியை வதம் செய்கிறாரு. அந்த வதம் செஞ்ச ஊர் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரிசிட்டி பாளையம்னு இருக்கு. அதே ஊரில் காமாட்சிக்கும் ஒரு கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. இதன் பின்பு மாசி பெரியண்ணசாமி கொல்லிமலை ஏறவே இல்லைன்னு இந்த கல்லாத்துக்கோம்பையில தான், அதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் தான் கல்லாத்துக்கோம்பை. இந்த கல்லாத்துக்கோம்பையில் உட்காந்து குறி சொல்ல ஆரம்பித்ததாகவும் அவர் சொன்னது அப்படியே நடந்ததுனால பல ஊர்ல இருந்து குறி கேட்க வந்திருக்காங்க.
இதன் பின்பு இவரை தெய்வமாக கும்பிடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதே இடத்துல அவர் இறந்திருக்காரு. இங்கேயே அவருடைய சமாதியை செஞ்சிருக்காங்க. அவர் சமாதியான அதே இடத்துல எனக்கு ஒரு கோவில் கட்ட சொல்லி கனவுல சொன்னதாகவும், இந்த கோவிலோட நிர்வாகி இந்த இடத்துல கோவிலை கட்டினதாகவும் ஒரு வரலாறு இருக்கு. அதன் பிறகு தன்னுடைய தங்கைக்கும் ஒரு கோவில் அமைக்க சொல்லி சொன்னது பிறகு காமாட்சிக்கும் இங்க ஒரு சன்னதி அமைக்கப்பட்டு இன்னமும் வழிபட்டு இருக்காங்க. இந்த வழிபாடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமாலாம் இல்லைங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆடி மாசமும் ஆவணி மாசமும் அவ்வளோ விசேஷங்களா இருக்கும். இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வண்டி நிப்பாட்டது கூட இடம் இல்லாம இருக்கும். அந்த அளவுக்கு இங்க கூட்டம் நெரிசல் அந்த அளவுக்கு இருக்கும். இந்த ஆடி ஆவணி மாதங்கள் மட்டும்தான் கும்பல் இருக்குமா அப்படின்லாம் இல்லை, எல்லா நாட்களும் கும்பல் இருக்கும். இந்த ஆடி ஆவணியில பாத்தீங்கன்னா திருவிழா மாதிரி ஜே 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 ஜேன்னு இருக்கும். மற்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா கும்பல் வந்துட்டு போய்கிட்டு கெடா வெட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டைமில் எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால் இங்கே எந்த கும்பலும் இல்லை. இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள்ட்ட கேட்கும் பொழுது அந்த பக்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மனம் உருகி இந்த தெய்வத்திட்ட வேண்டிக்கும் பொழுது நம்ம கேட்ட வரம் அப்படியே கிடைக்குது. அந்த வேண்டுதல் நிறைவேறின பிறகு நான் இதுமாரி இந்த வேண்டுதல் நிறைவேறினுச்சுன்னா நான் உனக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த வேண்டுதல் நிறைவேறின பிறகு அதேமாரி கெடாவோ அல்லது வேலோ ஏதோ ஒன்று வந்து அவங்க என்ன வேண்டியிருந்தாங்களோ அதை வந்து கண்டிப்பாக செஞ்சுட்டு போயிடுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் இல்லாதவங்க இன்றைக்கி நிறைய பேர் குழந்தை வரம் இல்லாமல் நிறைய கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, இருந்தும் பலன் இல்லைங்கிறாங்க. ஆனால் அப்பேற்பட்ட ஆளுங்க கூட இந்த கோவிலுக்கு வந்து மனமுருகி வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கோவிலில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு, 100க்கு 99 பேர் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா நேராக புளியஞ்சோலை வந்துடுங்க. அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த மாசி பெரியண்ணசாமி கோயில் அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பைக்லேயோ இல்லை கார்லேயோ வந்தீங்கன்னா நேரடியாகவே இந்த மாசி பெரியண்ணசாமி கோயில் போகலாம். அது எப்படின்னா புளியஞ்சோலையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பி மேட்டூர் சொல்லிட்டு ஒரு ரோடு பிரியும். இல்லை துறையூர்லேருந்து வந்தீங்கன்னா பி மேட்டூரோ அல்லது கோட்டைப்பாளையமோ அல்லது வரிசிட்டிப்பாளையமோ இந்த ரூட்டு வழியாக வந்து நீங்கள் இந்த கோயிலுக்கு வரலாம். ஓகேங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணி சேர்த்து அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நிற்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.